தமிழர்கள் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, உடன் பிறந்த ரத்த துரோகங்களாலும் தன்னினப்பகையாலும் தாழ்ந்து வீழ்ந்தவர்கள். தன்னினப்பகை என்றால் என்ன? தேவரும் தேவேந்திரரும் மோதிக்கொள்வார், நாடாரும் கோணாரும் மோதிக்கொள்வார், படையாச்சியும் பறையரும் மோதிக்கொள்வார், உடையாரும் செட்டியாரும் மோதிக்கொள்வார், முத்தரையரும் மன்னூர் தமிழரும் மோதிக்கொள்வார், செட்டியாரும் மோதிக்கொள்வார். இப்படி மோதி மோதி தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து போனவர்கள். ஏன் இந்த நிலத்தில் தமிழனுக்கு என்று அதிகாரம் வரல, அரசியல் வரல? சீமான் வந்தால் என்ன சாதி? திருமாவளவன் வந்தா என்ன ஆளுக? ராமதாஸ் வந்தா என்ன ஆளுக? ரஜினிகாந்த் வந்தா கேளுங்களேன் என்ன ஆளுக? கேட்க மாட்டீங்க. தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்பது, தமிழன் அல்லாதவன் எவன் வந்தாலும் காலில் விழுந்து தலைமை ஏற்பது. இதுதான் இந்த இனம் வீழ்ந்ததற்கு காரணம். இத்தனை கோடி இனம், அறிவார்ந்த தமிழ் சமூகம், உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்பித்துக் கொடுத்த ஒரு இனம். பைபிள் கிறிஸ்தவர்களுக்கான வேதம், குரான் இஸ்லாமிய பெருமக்களுக்கான வேதம், பகவத்கீதை இந்துக்களுக்கான வேதம். ஆனால் உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமான ஒரு வேதத்தை தந்தவன் எங்கள் மூதாதை வள்ளுவ பெருந்தகை. இந்த பெருமைமிக்க இனத்தில் இந்த இனத்தை தலைமையேற்று வழிநடத்த ஒருவனுக்கு கூடவா தகுதி இல்லை? எவனும் கேட்கல.